நான் சிலுவையை சுமக்கும் சீடனா? பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறியதாக நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். இந்த இறை வார்த்தைகள் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல. என்னை நான் வெறுப்பது என்பது கஷ்டமான காரியம். மேலும் என் சிலுவையை நான், பிறர் அல்ல, நான் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிக மிக கஷ்டமான காரியம். நான் வேலை செய்து பாடுபடுவதே நான் நன்றாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அதை வெறுக்க வேண்டும், முடியாது. தீராத வியாதி, பண கஷ்டம், ஓயாத பிரச்சனைகள், இவைகளை முறுமுறுக்காமல் சகித்து கொண்டு, இயேசுவே நீர் நல்லவர், வல்லவர் என புகழ்ந்து கொண்டு அவர் பின் செல்ல வேண்டுமென ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். முடியுமா? மனித பலத்தில் இது நிச்சயம் முடியாது. ஆனால் ஆண்டவரின் வல்லமை நம்மில் செயல்பட்டால் நிச்சயம் இது சாதாரணமான ஒரு காரியம். இதை சொன்ன இயேசு இந்த 2 காரியங்களையும் தன் தந்தையின் விருப்பப்படி நேர்த்தியாக மனித உருவில் செய்து முடித்தவர். அதனால் தான் மனிதர்களாகிய நம்மை பார்த்து தான் செய்த இதே காரியங்களை அவரது சீடர்களாக செய்ய சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து என்றவுடன் அவர் நாம் நம்மை நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை. அவர் நம்மில் குடியிருக்கும் பொழுது நம்மில் வசிக்கும் அவரை எப்படி நாம் நேசிக்காமல் இருக்க முடியும்? அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நமது சுய சித்தத்தை விட்டுவிட்டு ஆண்டவரின் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான். அதாவது நமது விருப்பங்கள், பெருமை, திட்டங்கள், படிப்பு, பதவி, மேன்மை அனைத்தையும் ஒரு பொருட்டாக நினைக்காது, நம் அன்பர் இயேசு எப்படி அனைத்து பரலோக மேன்மையையும் விட்டுவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து அவமான சின்னமாகிய சிலுவையை எனக்காக தூக்கி சென்றாரோ, அதே போல் நானும், ஆண்டவரே உமக்கு முன் நான் ஒன்றுமே இல்லப்பா, என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள், என்னை விரும்புகிறவர்களுக்குத்தானே நீர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கின்றீர். நான் உம்மை பின்பற்ற மனதார விரும்புகிறேன்பா. அதனால நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய துயரங்கள், துன்பங்கள் அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள முன் வருகிறேன். இயேசுவே, எவ்வாறு நீர் எங்களுக்காக துன்ப சிலுவையை சுமந்தீரோ, அதே போல நானும் என் சுயத்திற்கு இறந்து மற்றவர்களுக்காக வாழ நிச்சயம் முயற்சி செய்வேன். என் சொல், செயல், சிந்தனை அனைத்திலும் பிறர் அன்பு மேலோங்கி இருக்க முயற்சி செய்வேன். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் என்று வேண்டுவதுதான். ஆம் அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் எத்தனை வகைகளில் நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை சிலுவையென நம்பி உலகிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். சிலுவை என்றால் உடனே நம் மனதிற்கு வருவது உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான். ஆனால் தன் தந்தையின் சித்தத்திற்கு, திருவுளத்திற்கு தன்னை கையளித்து துன்பத்தை சகித்தாரே நம் அன்பர் இயேசு, அதே போல் நம் விண்ணக தந்தையின் சித்தத்திற்கு நம் சுய சித்தம் எதிராக இருக்கும் பொழுது அது நமக்கு துன்பமாக, சிலுவையாகத்தானே தோன்றும். உண்மையிலே ஆண்டவரின் சீடராக அவரை பின்பற்ற விரும்பினால் நிச்சயம் நாம் அத்துன்பத்தை, அந்த தியாகத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வோம். உதாரணமாக, உங்களுடைய நெருங்கிய தோழி தவறான வழியில் செல்லும் பொழுது இயேசுவின் பிள்ளையாகிய நீங்கள் இயேசுவின் அன்பை கூறி அவளை திருத்த முற்படும் பொழுது அவள் உங்கள் உறவை துண்டித்து விட்டு செல்லலாம். சமுதாயத்திலும் நீங்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்படலாம். அப்படிப்பட்ட துன்பங்களும் நம் சிலுவைகள்தான். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 இதையே வலியுறுத்துகிறார். என்னுள் வாழும் கிறிஸ்து மற்றவர்களை எப்படி பார்ப்பாரோ, மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் நானும் நடந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் கஷ்டமான காரியம் தானே. அப்படி என்றால் அதுவும் என் சிலுவை தானே. ஆம் அன்பானவர்களே, நம் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம் சித்தப்படி நான் செய்கிறேன் என்று நாம் முன் வந்தால் தைரியமாக சொல்லலாம், நாம் ஆண்டவரின் அன்பு சீடர்கள் என்று. ஜெபம் செய்வோம். சிலுவையை எனக்காக சுமந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் என் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி வர தேவையான அருளை எனக்கு அளியும். ஆமென்.